ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்முடைய ஸ்ட்ரென்த். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. நம்ம இப்போ இந்த ஒரு வாரமாக என்ன தியானிக்கிறோம், இந்த வீக் என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் சர்ப்ரைஸாக விசிட் பண்ணுற ஆண்டவர். காட் இஸ் அ காட் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பின் கீழாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட, அடுத்த நிலைமை ஆசீர்வாதத்துக்கு நம்ம போக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அப்படி அதனுடைய அடிப்படையில் நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக தியானிச்சுட்டே இருக்கோம். அதே அடிப்படையில் இன்னைக்கு நம்ம காலையில் புதன்கிழமை காலையில் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் ஏசப்பா நம்முடைய ஆண்டவர் ஒரு ஆள் சர்ப்ரைஸாக விசிட் பண்ணார். யார் அப்படின்னா மோசே. இந்த மோசே எப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் சந்திக்கிறார் அப்படின்னா, சாதாரணமான நிலைமையில இல்லை. அவன் எகிப்தியருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சு அப்படிப்பட்டு வந்து இங்கே தன்னுடைய மாமனார் வீட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற நிலமையில அப்போது ஆண்டவர் சந்திச்சிடறாரு. சர்ப்ரைஸாக ஒரு விசிட். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு காரியம் நடக்குமானே அவனுக்கு தெரியாது. அப்படின்ற மாதிரி ஒன்று திடீர்னு ஒரு முச்செடியில் அக்கினி எரியுது. ஆனால் அந்த செடி வெந்து போகலை, மீன்ஸ் அது பேர்ன் ஆகலை. அது அந்த அக்கினியினால் அது எந்த அஃபெக்ட்டுமே ஆகலை. ஸோ அதை பார்த்து இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, இது என்னன்னு நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு மோசே போய் இந்த 3வது அதிகாரத்தில் பார்க்குறாரு. திஸ் இஸ் வேர் மோசேயுடைய காலிங்கை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறார். ஸோ நம்ம 2 நாளாக 2 காரியம் பார்த்தோம். சர்ப்ரைஸாக விசிட் பண்ணால் என்ன நடக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சர்ப்ரைஸாக விசிட் பண்ணார், வாக்கு தத்தத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க. 2வது ஒரு காரியம், விடுதலையை தந்தார். யார் அப்படின்னா லோத்து. சர்ப்ரைஸாக விசிட் பண்ணார், விடுதலையை கொடுத்தார். சர்ப்ரைஸாக இப்போ மோசையை விசிட் பண்ணுறார். அவன் எதிர்பாராத ஒரு நேரத்தில் விசிட் பண்ணவர் சாதாரணமாக அப்படியே விட்டுட்டு போல. இவன் பயந்து போய் இருக்கான். கொலை செஞ்சு தன்னுடைய அதாவது அவனுடைய கல்வி ஞானம், அவனுக்கு இருந்த பதவி எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்த ஒருத்தனை இப்போ திரும்ப ஆண்டவர் கூப்பிட்டு அவன் இழந்து போன எல்லாத்தையுமே திரும்ப கொடுக்குறார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவனை ஆல்மோஸ்ட் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, எகிப்தியருக்கு தேவனாய் மாற்றுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவனாய் தெரியும்படிக்கு எல்லா அற்புத அடையாளங்களையும் அவங்க கையில் கொடுக்குறார். அவன் சொல்கிறான், நான் குறை உள்ளவன் அப்படிங்கிறான். அதான் சொல்கிறான், நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், இதெல்லாம் சொல்கிறான். அப்போ இவன் ஒரு குறைவுபட்டவன், இருந்ததெல்லாம் இழந்து போனவன். அப்போ சர்ப்ரைஸாக விசிட் பண்ணுற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நாம் குறைவுள்ளவர்கள், இருந்ததை இழந்தவர்கள். நம்ம இழந்ததை, நம்ம குறைவுபட்டு போன இடத்துல நம்மளை திரும்ப ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார், குறைவை நிறைவாக மாற்றுறார். வாக்கு வல்லமை இல்லை, திக்குவாயி மந்தனாவுன்னு சொன்னான். அவனை பயன்படுத்த ரெடியாக இருந்தார். நான் உன்னை மாற்றுவேன், நான் உன் வாயிலிருந்து பேசுவேன்னு சொன்னார். அவனுக்கு நம்பிக்கை வரல, அதனால ஆரோன் அனுப்பினார். ஆனால் நீங்கள் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு இன்னைக்கு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா, உங்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். சொன்னவர் உண்மை உள்ளவர், மறந்துடாதீங்க. உங்களை சந்திக்க வந்திருக்கிற இந்த சர்ப்ரைஸ் விசிட்டில் சந்திக்க வந்தவர் குறைவுகளெல்லாம் மாற்றிடுவார். திக்குவாயி மந்தனாவும் மோசையை சொன்ன மாதிரி சும்மா இருக்கிற லேம் ரீசன்ஸை சொல்லிகிட்டே இருக்காதீங்க, விட்டுருங்க. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க, அவர் செய்கிறது மகிமையாக இருக்கும். குறைவுகள் எல்லாம் மாற்றிடுவார். அதனால் பயப்படாதீங்க. குறைவுகள் இருக்குன்னு யோசித்து கவலைப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால், இந்த சர்ப்ரைஸ் விசிட்டில் குறைவுகள் எல்லாம் நிறைவானது மாறும். ஆவியானவர் அதுதான் சொல்கிறார். நிறைவானது வரும்பொழுது குறைவானது கடந்து போகும். நிறைவானது பரிசுத்த ஆவியானவர். குறைவானவைகள் எல்லாம் மாற்றுகிற ஒரே தெய்வம் அவர் தான். நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்திருக்கார். குறைகள்லாம் மாறப்போகுது. ரெடியாக இருங்க. காட் பிளஸ் யூ.